இதை பற்றின ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஃபோக்கஸ் அங்கே போகும். இப்போ ஃபோக்கஸ் குற்றவாளியிலேருந்து எங்கே மாறி போச்சு பாருங்க. இங்கே யாரையும் கட்டுப்படுத்தினால் அந்த கட்டை உடைத்து கொண்டு அவர்கள் போவார்கள் என்பதுதான் ப்ராக்டிக்கலாக. நிதானம் இல்லாத மனநிலையில் இருக்க ஒருத்தன் மிருகமாகத்தான் நடந்துக்குவான்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. அவர்கள் அரை நிர்வாணமாக இருந்தார்கள், அவங்கள இதெல்லாம் ஏன் அந்த எண்ணங்களை நீங்கள் தப்பாக எழுதுறீங்க? வாட்ச் பண்ணி ஏதோ 3 பேர் வராங்கயா, நம்ம கிளம்பலாம் டக்குன்னு வேற இடத்துக்கு போகலான்னு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவம் தமிழகம் முழுக்க பரபரப்பாக மாறிட்டு இருக்கு. தன் ஆண் நண்பருடன் பேசிட்டு இருந்த ஒரு பெண்ணை அந்த ஆண் நண்பரை அடிச்சு போட்டு ஒரு 3 நபர்கள் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை முன் வச்சு பெரிய அளவு விவாதம் எழுந்திருக்கு. யார் மேலே தவறு, ஏன் அவங்க போனாங்க, இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் எழுந்திருக்கு. இது தொடர்பாக தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். நம்ம கூட வழக்கறிஞர் சுமதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. முதல்ல இது யார் பக்கம் தவறு அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? முதல்ல சமூக வலைத்தளங்களில் எந்த ஒன்றா இருந்தாலும் அதை 2ஆக பிரித்து விவாதிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய நடைமுறையாக இருக்குது. ஒரு சம்பவம் நடக்கிற போது யார் ரைட்டு யார் தப்புன்றது அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு, எங்கே அந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்லாமல் இருந்திருக்கு, இல்லை எப்படி இருந்திருந்தால் இது நடக்காமல் நம்ம பாதுகாத்துருக்கலாம், அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர நீ தப்பு அது ரைட்டு அப்படி பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த நான் நம்புகிறேன். நீ ஏன் அங்கே போன, இந்த பொண்ணுக்கு அந்த 10 மணிக்கு மேலே அங்கே என்ன வேலை, அதனால தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு சில பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த சம்பவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சார், எல்லாருக்குமே சுதந்திரமாக ஒரு நாட்டில் போகிறதுக்கான உரிமை இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஜெண்டரை கடந்து ஒருத்தர் பெண்ணா ஆனான்றதை கடந்து இப்போ நீங்கள் சார் 2 மணிக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு ரோட்டில், உங்களை அடித்து போட்டுடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லையா, நீ ஏன் 2 மணிக்கு போனீங்க அப்படின்னு உங்களை கேட்கறது இல்லை. இதைத்தான் பெருவாரியான பெண்கள் கேட்குறாங்க. ஆனால் வன்முறைக்கு ஆளாவது, குறிப்பாக பாலியல் வன்முறைக்கு ஆளாவது என்பது ஆண்களுக்கு சில சம்பவங்களில் நடக்குது, பட் பெருவாரியாக பெண்களுக்கு நடக்கிறதுன்றதுனால ஒரு காஷன், எச்சரிக்கை உணர்வு நமக்கு தேவை அப்படின்ற அளவில் அதை நம்ம சரியான ஒரு சிந்தனையாக எடுத்துக்கலாம். 2வது விஷயம் இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தரோட சுதந்திரமாக போய் நான் பேசக்கூடாதா இந்த நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம். இப்போ நம்ம எது ஒன்று சூஸ் பண்ணணுன்னாலும் ஒரு இடம் சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நீங்கள் ஒரு வனாந்தரமாக சூஸ் பண்ணாமல் ப்ரைவசி வேணும் அப்படின்ற உங்களுடைய எண்ணம் நாங்கள் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்குள்ளே போகல. அதுக்கு என்ன ப்ரைவசி, ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு என்ன, இதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ப்ரைவசி வேணும்ன்ற ஒருத்தர் நினைக்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும். இந்த ப்ரைவசி ஆம்பிளாக பல இடங்களில் இருக்குது. எப்படி, வித் சேஃப்டி. இப்போ நீங்கள் ஒரு சின்ன அளவான ஒரு ஹோட்டல் யூஸ் பண்ணலாம், ஒரு காஃபி, அதை விட ஒரு காஃபி ஷாப் யூஸ் பண்ணலாம். 11 o'clock வரைக்கும் திறந்து வச்சுருக்கிற காஃபி ஷாப்ஸ் இருக்குது, 12 o'clock வரைக்கும் திறந்து வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பேசலாம். இதையும் தாண்டி எனக்கு இங்கே கிடைக்கிற ப்ரைவசி பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் நீங்கள் ஒரு ரூம்ஸ் அவைல் பண்ணி அந்த ப்ரைவசியை பண்ணிக்கலாம். ரூம்ஸ் அவைல் பண்ணணும்னு நீ எப்படி சொல்லலாம், அப்போ நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட முட்டக்கூடாது. அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி செய்யலாமா அப்படின்னாக்க அதை பற்றி நான் அந்த விவாதத்துக்குள்ளே நான் போனேன். ப்ரைவசி வேணும் உனக்கு, எல்லோரும் இருக்கக்கூடிய இடம் தாண்டி எனக்கான ஒரு இடம் வேணும், தனிமையான இடம்னு நினைக்கும் பொழுது அந்த தனிமைக்கு நீ எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறியோ அங்கே உங்களை 2 பேரோட பாதுகாப்புக்கும், நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல, 2 பேரோட பாதுகாப்புக்கும் நீங்கள் யோசனை பண்ணணும். ஏன்னா 2 விஷயங்க. ஒன்று, நான் இப்போ இப்படி சொல்லும்போது இது தமிழ்நாடு ஸ்டேட்டை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா ஸ்டேட்டை பற்றியுமே பாலியல் வன்முறை எல்லா ஸ்டேட்லேயுமே நடக்குது. அப்போனா என்ன அர்த்தம், போலீஸ் பாதுகாப்பு தரல, போலீஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னாக்க 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில், 8 கோடி மக்களுக்கு எவ்வளோ போலீஸ் இருக்குது, எத்தனை பேருக்கு அவங்க பாதுகாப்பு தர முடியும்? ஒரு பெருவாரியாக ஒரு சர்வேலன்ஸ் பண்ணலாம், பெட்ரோல் பண்ணலாம், சிசிடிவி கேமரா வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கும் மேலே ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு 4 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, 5 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார், அதுக்கு ஒரு டெப்டி கமிஷனர் இருக்கார், அதுக்கப்புறம் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் அப்படி இருக்கார். சிட்டி லெவல் ஊரில் பார்த்திங்கன்னா எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ இப்படி போகிறது.
அப்போ எவ்வளோ பேருக்கு அவங்க அவங்க ரோந்து சுற்றிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஷன் ஒர்க்கு யார் பார்ப்பாங்க? பந்தோபஸ்து ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ரோந்து பணி இருக்குது. ரோந்தும் ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே தானே போவாங்க. இல்லை வெளில கூட போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, எவ்வளோ தூரம் தான் பாதுகாப்பு தர முடியும்? பேசிக்காக எங்கேயும் பிரச்சனை இல்லையான்னு ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும். மக்கள் புழங்குற இடங்கள்ல இப்போ வந்து ஒரு பாம்பு ஸ்கேர் வரும், அதெல்லாம் எங்கே வரும்? மக்கள் புழங்குற இடங்கள்ல வரும். இதெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு சேஃப்டி பாயிண்ட்டை இதுதான் ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இதையும் தாண்டி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, இல்லை கொடுக்க முடியல ஒரு ஸ்டேட் மெஷினரியில் வச்சுக்கோங்களேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நான் நம்ம ஸ்டேட்டுன்னே நான் பேசல, பொதுவாக பேசுகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்ஸையும் எடுத்துக்கோங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனால நீங்கள் எதிர்பார்க்குற அளவிற்கு இல்லை, அப்படியே இருந்தால் கூட கொடுத்து தான் ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது நம்ம எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த எதிர்பார்ப்பை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அரசாங்கத்தோட நின்று இந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்கன்றது தான் கேள்வி. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கிற வரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இந்த நாட்டில் பசித்த ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா? அச்சீவ் பண்ணல. அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒன்று இருக்குது இல்லையா? அவன் பக்கத்தில் இருக்கவன் வந்து கூட முட்டை பசிக்காதவனா பார்த்துக்கோங்க, அரசாங்கம் கொஞ்சம் திட்டம் வரும், நம்ம ப்ரைவேட்டாக கொஞ்சம் சிலது பண்ணலாம். இப்படித்தான் நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் செக்யூரிட்டின்னு வரும்போது பர்சனலாக நான் செக்யூரிட்டி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஏன் என்னை தாக்க ஒருத்தன் வரான், ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது, நான் அடிச்சு கொண்டுட்டேன்றது ஒரு ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு இருக்குது. பட் அதை நான் ஒரு கூண்டில் ஏறி நான் ப்ரைவேட் டிஃபென்ஸுக்காக தான் இது நடந்தது அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் நான் இல்லை அதுக்கு ஆளாகிறேன். அப்போ என்னன்னா, ஒரு ஸ்டேட் மெஷினரியால், நான் திரும்பியும் சொல்கிறேன், ஸ்டேட் மெஷினரினே அதை நேராக திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு ரிலேட் பண்ணிக்காதீங்க. அது என் இன்டென்ஷனே கிடையாது, யாரோட இன்டென்ஷனாகவும் அது இருக்கவும் முடியாது. இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு ஸ்டேட் மெஷினரின்னு ஒன்று இருக்குது. அந்த மெஷினரி ஓரளவுக்கு தான் மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். 1-on-1 நான் சொல்கிறேன், பொதுவாக தரணும் ஒரு பாதுகாப்பு. ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற போது, அதுவும் எதிர்பாராத ஒரு இடத்துல நடக்கிற போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு புதருக்கும் வந்து போலீஸ் வந்து போஸ்ட் போட முடியுமாங்க? இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இடம், நடந்த நேரம், அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்லை. சிசிடிவி கேமரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த சம்பவம் ஏன் நடக்காதுன்னா, சிசிடிவி கேமரா இருக்க இடத்துக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேப்சர் ஆக வேண்டாம் ஒரு கேமராக்குள்ளன்னு நினைப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, சிசிடிவி கேமரா இல்லாத இடங்களா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அப்போ எப்படி போலீஸ் ப்ரொடெக்ஷன்? எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போடணுன்ற அளவில் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் தர முடியும். சிசிடிவி கேமராவே இல்லாத இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? சிசிடிவி கேமரா இருந்த இடத்துலலாம் போலீஸ் கரெக்டாக இருந்தாங்களா? அந்த இடத்துல சிசிடிவி கேமராவே ஆப்ரேட் ஆகலைன்னு போலீஸே சொன்னாங்க அப்படின்ற அரசியல் விவாதத்துக்குள்ளே நான் போகல. நான் வந்து நான் பொலிட்டிக்கலாக இதை அனலைஸ் பண்ண மாட்டேன் சார், ஏன்னா ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி. இப்போ நம்ம இது சம்பவமாக பார்ப்போம். அப்போது ஸ்டேட் மெஷினரியால் ஒரு அளவுக்கு தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ண முடியும், யாராக இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும். அப்போ தனிப்பட்ட முறையில் ஓரளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். இப்போ சார், நகைகள் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம், நிறைய பேர் நம்ம எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வைக்கிறோம். எதுக்காக? ஒரு நாள் திடீர்னு ஊருக்கு போகிறோம்னாக்கா வீட்டை பர்க்லரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் வீட்டில் ஊரில் இல்லாத போது எனக்கு நீ பாதுகாப்பு தர மாட்டேன்னு போலீஸ்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. கூடிய முட்டை நம்ம பாதுகாப்பாக இருந்துக்குவோம். அதையும் மீறி உனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இது என்னன்னா சார், கான்ட்ரிபியூட்டரியா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு அவர்கள் நிறைவேற்றுவதற்கு நாம கரெக்டாக இருக்கணுன்ற பொறுப்பு நம்மளுக்கும் இருக்குது. இது ரெண்டும் சரியா ஜெல் ஆகிற போதுதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க அங்க போனது தவறு, அந்த இடத்த தேர்வு பண்ணது தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன்னாக்கா, பாதுகாப்பு இல்லாத எந்த இடத்தையும் யார் தேர்ந்தெடுத்தாலும் the risk is yours இல்லையா? மரத்து மேலே ஏறி இப்போ சில பேர் சார் ஒன்றும் வேண்டாம், ஒரு சீசன்ல குற்றாலத்தில் என்ன சொல்றாங்க, மக்கள் குளிக்க போகக்கூடாது. அப்போ எனக்கு குளிக்கிற உரிமை இல்லையா நீ கத்த முடியாது. அந்த ரூலை ஏன் போடுறாங்க கவர்மெண்ட்? அந்த ரூலை ஏன் போடுறாங்க லோக்கல் போலீஸ்? நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு இடத்துல தண்ணி வரப்போது உங்களுடைய ஆர்வத்தினால போய் நீங்கள் அங்கே நின்று ஏதோ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுனாக்க, அப்போ ஸ்டேட்டை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒரு உரிமை இருக்குது, அந்த உரிமை வந்து ஒரு அளவுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்குது. ஆக இங்கே எதுவுமே எந்த உரிமையும் கட்டுப்பாடோடு தான் இருக்க முடியுன்றது தான் தம் ரூல். இது புரிஞ்சுக்க முடியுது மேடம். இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு தனிமையான இடம் நோக்கி போகிறாங்க, காதலர்கள் போகிறாங்க, ஆண் நண்பரோட போகிறாங்கன்னு ஒரு பார்க்க முடியுது. இப்படி போகும்போது நீ போனல உனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு பேசுகிற மனநிலை என்ன? இல்லை, அது சரி, அப்படி பேசக்கூடாது. அதை நம்ம பெண்ணை வந்து ஃபர்ஸ்ட் இயர் பெண் சார், நான் ஒரு குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன், நான் பெண்ணுன்னு கூட சொல்ல மாட்டேன்.
என்ன இன்னைக்கெல்லாம் இருந்தால் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 17 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். அவங்க இந்த உலகத்தை சரியாக முழுக்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்களுக்கு வயது இருக்கா அப்படின்றது ஒன்று. 18 வயது ஆகிவிட்டால் எங்களுக்கு திருமணமாக வயது இருக்குன்றது ரூல் பேசுனி, அது வேற விஷயம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரைட் இருக்குது, அதெல்லாம் வேற. பட் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து புரிந்து கொண்டு ஒரு பாதுகாப்பாக நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கா அப்படின்னு யோசித்து அந்த குழந்தைங்க கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைங்க கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கணும் போது நம்ம ரூடாவோ ஹார்டாவோ அவங்கள வந்து பஞ்ச் பண்ணுறதோ இல்லை அவங்கள ஏற்கனவே அவங்க விக்டிம் ப்ளேம் பண்ணுறதோ அது வந்து சரியான ஆட்டிடியூட் கிடையாது. மெச்சோர்டு பப்ளிக் அப்படி செய்ய மாட்டாங்க, சிவிலைஸ்டு சிட்டிசன்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா நம்ம சொல்லணும், வேறு உனக்கு ஒரு விருப்பம் இருக்கா, நோ இஷ்யூஸ். அந்த விருப்பத்துக்காக நீ ஒரு இடத்த சூஸ் பண்ணுற, பாதுகாப்பான ஒரு இடம் சூஸ் பண்ணு. நீ சேஃபாக இருப்பியான்னு பாரு. உன் கூட துணைக்கு வராரு யாரும் இங்கே ஜாக்கி சான் கிடையாது சார். எல்லாரும் ஒன்றும் பிளாக் பெல்ட் வாங்கிட்டு காதலிக்க போல. அப்போ வரவர் வந்து பெரிய அப்படியே ஜாக்கி சான் கூட தான் நம்ம அப்படின்னா ஹீஸ் ஆல்சோ அன் ஆர்டினரி மேன். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 வெர்ஷன் இருக்குது. போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களா போனாங்கன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த பையன் தான் ஃபோன் பண்ணி அதனால அவங்க வந்தாங்கன்னு எதுவாக கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணதான் அஃபிஷியல் தகவல் இருக்குது. அப்போது இப்போ 2 விஷயம், அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் ஹி டிட்ன்ட் ரன் அவே. 2வது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவன் பொறுப்பாக போலீஸை கூப்பிட்ருக்கான். 2 விஷயம். அப்போ என்னன்னாக்க இங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஆசை இருக்கே தவிர நம்மளை சொந்தமாக பாதுகாத்ததுக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ ஒரு 4 பேர் கூட்டமாக வந்துட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அலாம் ரைஸ் பண்ணால் நம்ம பக்கத்துலேருந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ ஓடி வர இடத்துலையாவது நம்ம இருக்கோமா அப்படின்னாவது நம்ம பார்த்துக்கணும். அந்த பேசிக் பாதுகாப்பு உணர்வு வேண்டும் உங்களுக்குன்னு நான் சொல்லுவேனே தவிர நீ தான் தப்பு, நீ பண்ணது தப்பு, உனக்கு இது தேவை வேணும் அப்படி நான் அதை ஹார்டாக பேசணும். இல்லை அப்படி அந்த ஒரு ஸ்டேட்டில் போகும்போது அந்த பெண் உரிமை வரையும் அது போகுது. அந்த குழந்தை வளர்ப்பு, ஒரு அம்மா அப்பா வளர்த்து கஷ்டப்பட்டு இதுக்கு தானே உன்னை கல்லூரிக்கு அனுப்புனாங்க, நீ எப்படி ஒரு ஆண் நண்பரோட அங்கே போகலாம் சார். பேசிக்காக இந்த பேரண்ட்ஸ் வந்து இது மாதிரியான அனுமதிக்க கூடாது, பெண்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வளர்க்கணும், கட்டுப்பாடோட வளர்க்கணும், இப்படியான விவாதங்கள் வரை இது நீள்றதுனாலதான் அது. இங்க யாரையும் கட்டுப்படுத்தினால் அந்த கட்டை உடைத்து கொண்டு அவர்கள் போவார்கள் என்பதுதான் பிராக்டிக்கலா குழந்தைங்களை வளர்த்த நல்ல முறையில் குழந்தைங்களை வளர்த்த பெற்றோர்களுக்கு அது தெரியும். நீ யாரையும் கண்ட்ரோல் பண்ணி நீ 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியாது, நீ 7 மணிக்கு மேலே பண்ணி அவங்க கூட எப்படி பேசலாம், இவங்க கூட எப்படி பேசலாம்னாக்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து குழந்தைங்க அதுக்கப்புறமா அவங்கள நம்பவே மாட்டாங்க. நம்ம இதை பேசும்போது வேற ஒரு இஷ்யூக்குள்ளே போயிடுவோம். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரா மாதிரி பேரண்ட்ஸோடைய கண்ட்ரோலுக்குள்ள சில்ட்ரன் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நல்ல கண்ட்ரோலில் இருந்த குழந்தைங்க சில சமயம் எகிரி குச்சி ஓடிட்டுறாங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இஷ்யூ அது கிடையாது. பேசிக்காக அவர்களுக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. நம்ம வந்து முன்னாடியெல்லாம் அகாடமிக்ஸில் வந்து சில விஷயம் சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு 3 கேஸு இந்த மாதிரியான சேஃப்டி கேசஸ் நம்ம சயின்ஸ்லையோ இல்லை சோஷியல் சயின்ஸ் இருக்குது. சோஷியல் சயின்ஸில் வந்து யுவர் பர்சனல் சேஃப்டி அப்படின்னு ஒரு லெசன் வைக்கலாம். இதெல்லாம் யோசிக்கணும். அதாவது சொசைட்டியில் நிறைய சம்பவங்கள் நடக்க தான் நம்ம எதெல்லாம் நம்மளுடைய கரிக்குலம்குள்ளே கொண்டு வரலாம், எதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்குள்ளே கொண்டு வரலான்னு வைக்கலாம். ஸோ அவேர்னஸ் அப்படின்றத வந்து ஒரு டைட்டிலாக வச்சு என்னென்னலாம் உன்னோட அவேர்னஸ்ஸு, உனக்கு சிட்டிசனாக ஓட்டு போடுறது உன்னோட அவேர்னஸ்ஸு, உன்னை வந்து பர்சனலாக டிஃபென்ஸ் உனக்கு இருக்குது, ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு இருக்குது, அது உன்னுடைய அவேர்னஸ்ஸு. பர்சனலாக இந்த மாதிரி நீ எங்கேனா போகணும் வரணும்னு நினைக்கும் போது பாதுகாப்பான இடத்துக்கு பாதுகாப்பற்ற இடத்துக்கு போனி. எனக்கு 1, 2, 3 இந்த மாதிரி நான் இன்சிடென்ட்ஸ் நடந்தது. நிர்பயா கேஸ்லேயும் உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது, அந்த பையனை வந்து எவ்வளோ இது பண்ணாங்கன்னு. இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் நோட்டஸ் ஆப்பரண்டி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. அதனால் யாருக்கும் வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸஸை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணல. ஆனால் நம்ம அன்பாக சொல்கிறது என்னன்னாக்க, நீ போ, அதான் நீ பண்ணணும்னு நினச்சியானாக்க என்னுடைய சாய்ஸ் நான் உங்கள்கிட்ட பேசலை, உன்னோட சாய்ஸை பற்றி நான் பேசுகிறேன். உன் சாய்ஸ் போகணும், நோ ப்ராப்ளம். ஆனால் அதை சேஃப்டியாக ஒரு இடத்துக்கு போ, சேஃப்டியான ஒரு இடத்துல இரு. நீ அவன் வீட்டுக்கே கூட போயிருக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போயிருக்கலாம். அப்படியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து காரில் உட்காந்து அகால வேலையில் பேசுறதுன்றது இட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் இன் இட். அதனால் நீங்கள் அதை பற்றி காஷியஸாக இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. டேய் 10,000 ரூபா எடுத்துகிட்டு போகிறடா, பத்திரமா இருடான்னு நம்ம பையன்கிட்ட ஒரு அப்பா சொல்கிறது என்னவோ, நான் அந்த இடத்துலேருந்து இதை சொல்கிறேன். நீ ஒரு இடத்துக்கு போகிற, ஜாக்கிரதையாரு, ரொம்ப கூட்டம் இல்லாத இடத்துல இருக்காத, ஒன்று க்ரௌடில் இரு. இல்லை ப்ரைவசி வேணும்னு நினச்சியானா ஹோட்டலில் ஒரு செக்லூடட் பிளேஸில் நீ ஒரு அதுக்குன்னு ஒரு 10,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ நீ செலவு பண்ண முடியாட்டியோ 1000 ரூபாயில் 700 ரூபாயில் 800 ரூபாயில் நல்ல ஸ்பேசஸ் இருக்கும், நீ அதை எடுத்துக்கோ. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணு. அந்த மாதிரி நீ ஒரு சேஃப் பிளேஸில் போய் உன் ப்ரைவசி என்னவோ யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வந்து பேச தான் வேணும், ஆனால் இது வந்து எங்களுக்கு
எங்களை சுற்றி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நீ கொஞ்சம் காஷியஸாக இருக்க தானே செய்யும். நம்ம அங்கே மானிட்டர் ஆயிடுவோம் அப்படின்றப்ப இவங்கெல்லாம் எதுக்கு இது மாதிரியான மறைவான இடம் தேடுறாங்க, ஒரு அஃபீஷியலான ஒரு இடத்துக்கு போக பயப்படுறாங்க. இப்படியான ஒரு சூழல் தானே மேடம் இருக்குது. இப்போ லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இது முதல் சம்பவம் இல்லை. கோயம்புத்தூர்லேயே பார்த்தோன்னா கல்லாறு மாதிரியான பகுதிகளில் காட்டுக்குள்ளே போய் நிறைய இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. காதலன் காதலி போய் அந்த காதலனை தாக்கிட்டு ஒரு வன்புணர்வு ஏற்பட்டிருக்காங்க. இதே மாதிரி மருதமலையில் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி கிருஷ்ணகிரி, இது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல இது மாதிரியான சம்பவங்கள் பார்க்க முடியுது. ஒரு பிரைவேட் பிளேஸ்ல தனியா ஒரு காதலர், ஒரு ஆணும் பெண்ணுன்னு வச்சு நான் என்ன கேட்குறேன் நடக்குது. இப்போ நான் ஒருத்தரோட பேசுறது தப்பு இல்லைன்னு நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யார் பார்த்தா தான் என்ன, எனக்கு இஃப் ஐ பிலீவ் இன் சம்திங் ஐ ஷுட் ஹவ் த கட்ஸ் டு கெட் அப் அண்ட் சே இல்லை எனக்கு ஆமாம் இப்படி தான். அது என்ன நடக்கும், நீ ஒரு ஆண் நண்பன், ஆமாம் இஸ் மை ஃப்ரெண்ட், நான் அவனோட பேசுறதுல என்ன தப்பு, நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் இருக்கணும், இல்லை ஒரு தைரியம் இருக்கணும் ஒன்று. இல்லை அது நம்ம செய்யறது சரின்னு நம்ம நம்பணும். நாம் செய்யறது சரியா தப்பான்ற அந்த நம்பிக்கை குறித்த கேள்வி இருக்கு இல்லையா, நம்முடைய நம்பிக்கை குறித்த கேள்வி, அது நமக்கு தெளிவில்லாத போது தான் இந்த மாதிரி பிரச்சனை. இதெல்லாம் கடந்து தானே நம்ம இது மாதிரியான ஒரு இடத்த தேர்வு செய்கிறாங்க. இப்போ அவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு வர்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது சமூக சிக்கல்னால அது மாதிரி வர்றாங்க. சிக்கல் நீங்க சொல்லுங்க. அவங்க ஏன் தனிப்பட்ட வகையில் அவங்களால இங்கே பேச முடியல, ஒரு பொதுவான இடங்கள்ல இயல்பா இருக்கிறத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கையில காசு நிறைய இருக்காது, அவங்க செலவு பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணி பேச முடியாது. அவங்க விரும்புகிற ஒரு நண்பரோ இல்லை அவர் காதலரோ யாரை வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்டையுமே இதுக்கு செலவு செய்கிற அளவுக்கு பணம் இருக்காது. அப்போ இந்த பணம் கூட இல்லாத ஒரு லெவலில் நாம் ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் போது நமக்கு வெயிட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம லெட்டஸ் எக்யூப் அவர் செல்ஸ் அண்ட் தென் சூஸ் அ பிளேஸ்ன்னு. அந்த வெயிட்டிங் கூட நீ வெயிட் பண்ண மாட்டியா? அதுதான் என்னோட கேள்வி. அந்த நமக்கான விஷயத்துக்கு நம்ம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நாம ஒரு வசதியை பெருக்கிக்கிறதுக்கு நாம கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண மாட்டோமா? இப்போ தனிமையில போகும்போது நம்ம செயினை ஸ்நாச் பண்றது, பேகை பிடிங்கிட்டு போறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது மாதிரியான சம்பவங்கள் அதிகம் இருக்கு. தனிமையில நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போதை பிரச்சனை தான் இப்போ இருக்கா சார்? இப்போ இந்த சம்பவத்திலையும் போதையில இருந்தாங்க, போதை மருந்துகள் எவ்வளோ இப்போ பெருகி இருக்கு, மது இப்போ எவ்வளோ பெருகி இருக்கு. அப்போ இன்னபிரியேட்டடாக இருக்கவங்க, அதாவது நிதானம் தவறியவர்களாக இருப்பவர்கள்ட்ட நேரான ஒரு நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்கறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? நான் அவங்கள கரெக்டுன்னு சொல்லலை, அவனுங்க ரொம்ப தப்பான ஆட்கள், அவங்கள எவ்வளோ மோசமாக நம்ம அவங்களுக்கு டீல் பண்ணணும், எவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நிதானம் இல்லாத மனநிலையில் இருக்க ஒருத்தன் மிருகமாக தான் நடந்துக்குவான்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் சார் அந்த இடத்துல காரை உடைச்சி காருக்குள்ளே அந்த பையனை தாக்கி கத்தியால் அவன் பின்மண்டையில் அடித்து, அதுக்கப்புறம் கார் கதவுலேருந்து அவனை வெளியே இழுத்து போட்டுட்டு அந்த பெண்ணை 3 பேருமே தூக்கிட்டு போய் அவன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஷாக்கு, 2வது அடி வாங்கினதுல உங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம தபார்ல தரையில விழுந்தா கூட ஒருத்தர்னா பரவாயில்ல, 3 பேருங்கும் போது முடியாது. ஒரு 1-on-1னாலே உங்களை தாக்கிட்டாங்கனாலே உங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட வெப்பன் இல்லை, எதிராள்கிட்ட வெப்பன் இருக்கு, நீங்க டிமாரலைஸ் ஆயிடுவீங்க. அந்த இடத்துல எழுந்து சண்டை போடலான்றதே உங்களுக்கு, நீங்க அந்த மாதிரியான சண்டைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எழுந்து சண்டை போடுறதுன்றதே உங்களுக்கு பயம் வரும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட மைண்ட், நம்மளுடைய வீக்னஸ் என்ன நமக்கு தெரியல சார். ஏன்னா ஒரு 2 பேர் வந்தால் சண்டை போட முடியும், என்னால் திடீர்னு ஒருத்தர் என்னை அட்டாக் பண்ணானாக்கா நான் அதை ஃபேஸ் பண்ணிக்குவேன். என்னால் திடீர்னு நான் சுற்றி பார்த்துட்டே இருப்பேன், எதனா ஒருத்தர் இன்னபிரேட்டடாக வந்தானா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த வண்டிக்கு முன்னாடி நின்று கதவை தரன்னு தட்டுற வரைக்குமே அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்க வாட்ச் பண்ணலன்னு அர்த்தம் இல்லையா? வாட்ச் பண்ணி ஏதோ 3 பேர் வராங்கயா நம்ம கிளம்பலாம் டக்குன்னு வேற இடத்துக்கு போகலான்னு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது, எஸ்கேப் ஆயிருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு பேச்சில் அவ்வளோ ஆழ்ந்து சுவாரஸ்யமா இருந்தாங்க. நான் இதையும் குற்றச்சாட்டா சொல்லலை, இவையெல்லாம் நம்ம சைட்ல இருந்து நடக்கக்கூடும் இல்லையா? இது நடந்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது. நீங்க ரொம்ப இன்டென்ஸா ஏதோ ஒன்று பேசுறீங்க, மேபி தே சீரியஸ்லி டிஸ்கஸ்ட் அபவுட் சம் ப்ராஜெக்ட் ஆல்சோ சார், காட் நோஸ். நாம உடனே காதலர்கள் நண்பர்கள் நமக்கு அதுக்கு சித்தரிப்பு தர வேண்டாம். ஏன்னா அசிங்கமா எழுதுறாங்க பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்ல பேச. தனிமையில இருந்தாங்கன்னாலே உடனே அப்படிதான் யோசிக்கிறாங்க. அப்படி இல்ல அது தனிமையில இருந்தாங்கன்னா கேட்கறவன் என்ன வேணா யோசிக்கலாம். ஆனா நீங்க நம்ம பேசும்போதும் எழுதும் போதுமே அவங்கள அவர்கள் அரை நிர்வாணமாக இருந்தார்கள், அவங்கள இதெல்லாம்
தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப ஏன் அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் தப்பாக எழுதுறீங்க? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். கௌரவமாக எழுதலாம்ல. அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அற்பத்தனங்கள், மலினமான மனது, மலினமான மூளை, வக்கரமான மூளை அதை காட்டுகிறது. அதனால் அப்படி நம்ம இதை பேசவே வேண்டாம். அந்த பெண், அந்த ஆண், அவர்கள் ஏதோ பேச போனாங்க. எக்ஸ் அண்ட் ஒய். அவங்க நல்லா சீரியஸாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி கூட பேசியிருக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் தாட்டை பற்றி கூட பேசியிருக்கலாம். ஏன் பொலிட்டிக்கல் தாட்டை நீ தனியாக தான் போய் பேசுவேன், நீ கேட்காத. அது நைட்டு 10 மணிக்கு மேல போய் பேசுவியா அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு சப்ஜெக்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்தேன் மெதுவாக. சண்டே நைட்டு பேசலான்ட்டு ஏதோ ஒரு மேட்ரு பேசலாம்னு வந்தேன். அப்படி நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம் அதை. உடனே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ அப்படின்னா நெகட்டிவானு ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஆரம்பிக்கிறாங்க சார். நம்ம அவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதோ பேச போனாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மலினமாக எதுவுமே செய்ய போகல. கன்ஸ்ட்ரக்டிவாக பேச போனாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக நீ பேச போகிறதா இருந்தால் கூட நீ அவ்வளோ புத்திசாலியாக இருக்க ஒரு ஆள், கொஞ்சம் உன் பாதுகாப்பை பற்றி கவலைப்படு அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த சரியாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற டைமை சரியாக சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ மட்டும்தான் அவங்கக்கிட்ட கேட்குறோம். உன்னை பார்த்துக்கோ, எங்களுக்கு கட்டுப்படுன்னு சொல்ல, உன்னை நீ பார்த்துக்கோ ஜாக்கிரதையா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோட ஸ்ட்ரென்த்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்கான்னா ப்ராக்டிக்கலாக இல்லை சார். நீங்கள் காவல்துறையோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து பந்தோபஸ்துக்கு போகணும், அவங்க எல்என்டோ ப்ராப்ளம் பார்க்கணும், அவங்க க்ரைம் இஷ்யூஸை டீல் பண்ணணும், அவங்க டிராஃபிக்கை டீல் பண்ணணும். இந்த 4 இடத்த தாண்டி அவங்க வந்து பந்தோபஸ்தில் மெயினாக வந்து பர்சனாலிட்டிஸ், பதவியில் இருப்பவர்கள், முக்கியமாக இவங்க எல்லாருக்கும் தரணும். இதை தவிர காமன் இஷ்யூஸ் எலண்டோவில் அங்கே 2 ஜாதிக்குள்ளே சண்டை வந்ததுன்னா அதை பாதுகாத்துக்கணும். பப்ளிக்கில் வந்து திடீர்னு ஒரு பாம் ஸ்கேர் வந்து அதை பார்த்துக்கணும். குழந்தைங்க பிரச்சனையை வந்து கரெக்டாக ஸ்கூலில் எதுவும் இஷ்யூஸ் வரலையா, இதெல்லாமே வந்து இன்றைக்கி இஷ்யூஸ் தான். இவ்வளோவையும் அவங்க பாதுகாக்கிற ஆளுங்க. இதை தாண்டி இதையும் போய் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்து எந்த ஸ்டேட்லையும் கம்மியாக இருக்குது. எந்த ஸ்டேட்லையும் இல்லை, இருக்கவும் முடியாது. ஏன்னா 8 கோடி மக்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 12 கோடி மக்களுக்கு ஈக்குவலண்டா போலீஸ் ஸ்ட்ரென்த்தை எப்படி சார் அவங்க தனிப்பட்ட வகையில முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ 2 பெண்கள் அல்ல ஒரு பெண் இருந்தா கூட இதான் நடந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க ஒரே ஒரு ஆண் நடந்திருந்தாலும் அடிச்சுட்டு அவனை வந்து அவன் கையில இருக்க காசு சங்கிலி எல்லாம் பிடிங்கிட்டு போயிருப்பான். இங்க பெண் இருந்ததுனால அதை விட ஒரு காஸ்ட்லியரா ஹர் லாஸ் வாஸ் காஸ்ட்லியர் தென் தட். ஜாக்கிரதையா இருங்க. உங்ககிட்ட பர்ஸை பிடிக்கிட்டு போயிடுவான், ஜாக்கிரதையா இருங்க. உங்ககிட்ட நீ இருக்க, உன்னை பிடிங்கிட்டு போயிடுவான், ஜாக்கிரதையா இருன்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? வேற ஒண்ணுமே நம்ம சொல்லலை. உன்னை பிடிங்கிட்டு போயிடுவான், ஜாக்கிரதையாரு. இந்த மாதிரி குற்றங்கள் ஏன், என்ன காரணம்? ஒரு போதை மட்டும்தான் காரணமா? போதையில இருக்கிறதுனால தான் இந்த அளவு துணிச்சலாக போக முடியும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு சார்? நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னாக்க, இந்த மாதிரியான கேசஸில் கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு ரொம்ப ஃபைட் பண்ணி தான். ஏன்னா இங்கே நான் எப்போவுமே ஐ எம் ஃபார் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சார். அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே எப்பொழுதுமே வந்து எளியவர்களை நோக்கி பாய்கிறது, வலியவர்களை நோக்கி பாயவில்லைன்றது இன்னொரு இஷ்யூ. வலியவர்களை நோக்கி பாயவில்லை என்பதற்காக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எடுத்துடலாமான்னா கூடாது. வலியவர்களையும் நோக்கி பாய வேண்டும் அப்படின்றதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணணுமே தவிர அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே எடுத்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. அப்போ அதிகபட்சமான தண்டனை, அதுக்கப்புறம் ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே அதுக்கான வழக்கு நடத்தணும். வழக்கு நடத்துகிற போது ரொம்ப காம்பிட்டண்ட்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படணும். அந்த வழக்கை நல்லா நடத்தணும். அதையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, போலீஸ், அவங்க விசாரணை பண்ணுற முறை, அவங்க வைக்கிற சார்ஜ் ஷீட்டு, அவங்க வைக்கக்கூடிய எவிடன்ஸு, இதை வந்து நல்ல டெக்னிக்கலாக அவங்க பிசிறு இல்லாமல் இருக்கணும். இதை ஏன் நான் கவனமாக சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தஷ்வந்தோடைய வழக்கு. தஷ்வந்த் வழக்கில் என்ன சார் ஆச்சு? அவங்க அம்மாவை ஒரு சுத்தியலால் அடிச்சிருக்கான் அவன் மண்டையில். இதுதான் வந்து நம்ம ஒரு இது வச்சு, ஆணி வச்சு. அந்த அம்மா வழக்குலேயே முதல் விடுதலை ஆச்சு அவனுக்கு. 2வது இந்த குழந்தையோட வழக்குலேயும் ஆச்சு நமக்கு. என்ன காரணம் சொன்னாங்கன்னாக்கா, டெக்னிக்கலாக சில விஷயங்கள் வந்து தெர் வாஸ் லேக் இன் ப்ராசிக்யூஷன். அப்போது அந்த சார்ஜ் ஷீட்டு 173(8) ரிப்போர்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் பழைய சிஆர்பிசி. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை நம்ம ப்ராசிக்யூஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது இதில் ஒரு லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ண வேண்டாமா?
இது இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் இல்லை, எல்லா வழக்குகள்லையும் இதை சொல்லணும். எல்லா வழக்குலையும் ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணணும்ன்றது. கிரைம்ஸ் ரெஜிஸ்டர்டு, கிரைம்ஸ் ரிப்போர்ட்டட், கிரைம்ஸ் ரெஜிஸ்டர்டு, கிரைம்ஸ் ட்ரைடு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. குற்றம் ஒன்று நடக்குது, அதை ரிப்போர்ட் பண்ணணுமா இல்லையா, ரிப்போர்ட் பண்ண குற்றம் பதிவாச்சா இல்லையா, பதிவான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதா இல்லையா, தாக்கல் செய்யப்பட்ட இறுதி அறிக்கையின் மேலே நடந்த வழக்குகள் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமாகவும் குற்றவாளிக்கு, குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆணித்தரமாக இருந்துச்சா, இந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து நாம் கரெக்டாக இருப்போமா? இப்போ இந்த சம்பவத்தில் மேம் இப்போ நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து மது இருந்திருக்காங்க, இல்லை போதை கலாச்சாரம், இவங்க வந்து தன்னிலையில் இல்லை, அதாவது குற்றவாளிகள் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து இடம் தேர்வு செய்த இடம், இதெல்லாம் நிறைய காரணிகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு. ஆனால் அது பெண் ஒழுக்கம் சார்ந்தோ இல்லை பெண் வளர்ப்பு முறை சார்ந்தோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இது இந்த கார்னர் பண்ணுற ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், எங்கெல்லாம் பெண் சுதந்திரமாக வெளியே வராளோ அங்கெல்லாம் திருப்பி அவளை பயமூர்த்தி உள்ளே அனுப்புறதுக்கான வார்த்தைகள் வசனங்கள் என்னென்னலாம் பேசலாமோ அதையெல்லாம் பேசுபவர்த்துக்கு எல்லாரும் தயாராகத்தான் இருப்பார்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு வருதோ அதை பேசுவாங்க தான். நான் அந்த இடத்துலேருந்து இதை பேசலை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கோம் பெண்கள். இப்போ இந்த வழக்கிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து அந்த பெண்ணை கோயம்புத்தூருக்கு படிக்க வந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு படிக்க போகிறதுக்கு ஒரு பெண் இன்னைக்கு அனுப்பப்படுகிறாள் என்றால், இதுக்கு பின்னாடி நான் வெளியூருக்கு போய் படிப்பேன்னு சொல்லி சண்டை போட்டு அழுது அடம் பிடிச்சி பிரச்சனை பண்ணி போராட்டம் நடத்தி நிறைய தலைமுறைகள் நமக்கு முன்னாடி வந்து நிறைவேறாத பல லட்சம் பெண்கள் இருக்காங்க. கனவு நிறைவேறாத பெண்கள் ஒரு பக்கம், சண்டை போட்டு வந்த பெண்களுக்கும் அந்த பெண்களை அச்சீவ் பண்ணி அதை பார்த்து நிறைய பெண்களுடைய அப்பாக்கள் மனம் மாறி, அம்மாக்கள் மனம் மாறி, குடும்பமா மனம் மாறி இன்னைக்கு படிக்க அனுப்பலாம் தப்பு இல்லைன்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இந்த வாரை நம்ம வேஜ் பண்ணி விமன் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல. இப்போ அந்த வாராது போல் வந்த மாமணியை நம்ம தோக்குற மாதிரி அந்த வாய்ப்பை நம்ம இழந்துடக்கூடாது. இப்போ ஒரு 10 பேராவது ஆரம்பிப்பா சார், அந்த பிள்ளையெல்லாம் வெளியூருக்கு படிக்க அனுப்பாத, அந்த கேஸ் பார்த்தல அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ ஒரு 20 ஆளாவது ரெடி ஆயிருப்பானா? அந்த 20 பார்க்க முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 20 பெண்கள் இருக்காங்கல்ல கனவுகளோட, அந்த 20 பெண்களோட கனவுகள் எதனால நசுங்குச்சுன்னா இந்த ஒரு சம்பவம், ஒற்றை சம்பவத்தினால நடந்துச்சு. அதனால ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நடவடிக்கை எடுத்து செய்யும் போது நீ என்ன வேணா செய், உன் சுதந்திரத்தை எப்படி வேணாலும் நீ என்ஜாய் பண்ண, தப்பு இல்லை. ஆனால் உன் சுதந்திரத்தை நீ என்ஜாய் பண்ணும்போது எங்கேயாவது பிசிறு வந்தால் நீ மட்டும் பாதிக்கப்படல, கனவு சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பெண்களுடைய கனவு நசுக்கப்படும் அப்படின்ற அந்த கவனம் நம்ம மனசில் இருக்கணும் சார். அந்த பொண்ணை அனுப்பிச்சவங்க மதுரைக்கு, பிரமாதமாக படித்தா, நல்ல வேலைக்கு போனான், சூப்பராக வந்தா அப்படின்னா மதுரையிலேருந்து அவள் ஏரியாலேருந்து அவள் காலனிலேருந்து அவள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு 30 பேர் அனுப்புவாங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் சுதந்திரத்தை யாருமே கட்டேல் பண்ணல, ஜாகிரதையாரு, பார்த்துக்கோ, பத்திரமா இருன்றோம். பத்திரமா இரு நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒன்றுமே சொல்ல முடியாது உங்ககிட்ட. இது ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியும். போலீஸ் பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, நம்ம தான் நம்ம சேஃப்டியை வந்து பாதுகாத்துக்கணும், இது மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது மாதிரி குற்றம் செய்கிறவங்க இந்த சூழலை பெண்களுக்கு இது மாதிரி தனியாக வர்றவங்களுடைய இயலாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, இது மாதிரி பேசுபொருள்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, தொடர்ந்து இது மாதிரியான குற்றங்களை நடக்கிறதுக்கு வழிவகுக்குதா? இப்போ இதை வந்து இப்படி நம்ம அணுகிறோம் அப்படின்னு சார், ஒன்றில் மட்டும் மக்கள் தெளிவாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், இப்போ இந்த பையனை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். இந்த 3 பேர் போய் அந்த அராஜகம் பண்ணால முதல்ல அவனுக்கு தண்டனை கொடுங்கடா, மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அந்த ஆட்டிடியூட் வந்து பப்ளிக்ல ஒரே குரலா வரணும். அவங்கள விட்டுடுங்க, அவங்க அப்புறமா நம்ம பேசிக்கலாம். அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல, நமக்கு 6 முறை இப்போ அந்த சம்பவம் நடந்து போச்சு, இப்போ நீ அவங்கள விமர்சனம் பண்றதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. இப்போ நமக்கு தேவை அவங்கள பத்தின விமர்சனம் இல்லை, இப்போ நமக்கு தேவை இந்த சம்பவத்தை முன்னிட்டு மற்றவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய எச்சரிக்கைகள், உன்னை நீ பார்த்துக்கோன்ற எச்சரிக்கை. இதுதான் நடக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த 3 பேரை விட்டுட்டு இவங்க இந்த 2 பேரை டார்கெட் பண்றாங்க. ஏன் அவங்க போனாங்க, இதுல ஒரு கியூரியாசிட்டி, இவங்க அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு டோட்டலா இதை சுத்தி தான் அந்த வாதங்கள் நடக்குதே ஒழிய மனித மனம் எப்பொழுதும் மலினத்தை நோக்கித்தான் செல்லும். அதனாலதான் சொன்னேன், நான் பத்திரிகையாளர்களும் சரி ஊடகங்களும் சரி ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ற பொழுது கையாளக்கூடிய சொற்கள் கூட கௌரவமான சொற்களா இருக்க வேணும். அழகி கொலை அப்படின்னு எவ்வளவு நாள் எழுத போற? எப்படி ஏன் அழகி அற்றவர்கள் இங்கே கொல்லப்படவே இல்லையா? எதா இருந்தாலும் இளம் பெண், மூதாட்டி பாலியல் வன்முறைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் வந்து அவங்களோட அடையாளங்களை அதுவே தேவையில்லையே. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற ஆப்ஸ்ட்ராக்ட்ல அதை சொல்றது இருக்கு இல்லையா, குறியீடு இல்லாம குறிப்பு இல்லாமல் அவர்களை பத்தி நீங்க சொல்றதுன்ற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அதுவே இன்னும் ஊடகங்களுக்கு வரவில்லை. அது வந்து
இது ஊடகங்களை விமர்சனம் பண்ணல, ஊடகங்கள் கிட்ட மன்றாடி கேட்கிற விஷயம். தயவுசெய்து உங்களுடைய மொழி, உங்களுடைய கையாளக்கூடிய சொற்கள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டேக்லைன்ஸ், நீங்கள் போடுற பிரேக்கிங் நியூஸு, இல்லை பிரிண்ட் மீடியாவில் இருந்தாக்க நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கையாளக்கூடிய மொழி, இவை எல்லாமே ரொம்ப 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 சென்சிட்டிவாக இருக்கணும், சென்சிபிளாக இருக்கணும். மற்றவர்களுடைய துன்பத்தை பற்றி நாம் எழுதுகிறோம், இதில் யாருக்கும் வந்து கிளர்ச்சி ஊட்டக்கூடிய சொற்களையோ மயக்கம் தரக்கூடிய சொற்களையோ அற்பத்தனங்களை வந்து மனசில் தோற்றுவிக்கக்கூடிய வார்த்தைகளையோ பயன்படுத்தக்கூடாதுன்ற பொறுப்புணர்வு ஊடகத்துக்கு இருக்கு இல்லையா? இது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி எழுதும்போது இதை பல பேர் இப்போ படிக்கிறான்ல சார், படிக்கிறதுலேருந்து தானே இந்த சம்பவம் பரகிறது, இல்லை பார்ப்பதுலேருந்து இந்த சம்பவம் பரகிறது. படிப்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் இந்த மாதிரி தப்பான சொல்லாட்சிகள் என்ன சொல்லுவோம், இண்டிகேட்டிவ். இவ தான் தப்புன்ற இண்டிகேட்டிவோ, இவன் தான் தப்புன்ற இண்டிகேட்டிவோ எங்கே வருது? முதல்ல இந்த செய்தியை முதல்ல ஃப்ளாஷ் பண்ணுறாங்க இல்லையா, அதை முதல்ல பார்க்குற ஒரு பார்வையாளன், இல்லை ஒரு சிட்டிசன், இல்லை ஒரு படிக்கக்கூடிய ஒரு வாசகன், இவனுக்கு முதல்ல போய் சேருது. அங்கே அவனுடைய மைண்டில் உருவாது. அவன் 5 பேர்கிட்ட பேசுவான், 5 பேரில் 4 பேர் இவனோட ஒத்து போய் அதை பரப்புவான் இல்லையா? அப்போ இந்த செய்திகள் பரவுகின்ற பொழுது நீங்கள் முதல்ல நீங்கள் தான் அந்த செய்தியை பரப்புறீங்க. அப்போ யாருக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கு? ஊடகங்களுக்கு. எஸ், மலினங்களை மக்களுடைய மனதிலே விதைப்பதற்கான ஒற்றை சொல் கூட உங்கள் எழுத்திலோ, உங்களுடைய பிரிண்டா இருந்தா எழுத்துல, விஷுவலா இருந்தாக்க உங்களுடைய காட்சி ஊடகத்துல ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கப்படக்கூடாதுன்ற அதீதமான பொறுப்புணர்வு உங்களுக்கு வரணும்ல. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ் யாரு? ஒரு விவாதத்துல வந்து 4 பேர் பேசுறாங்க சார், 4 பேரும் வந்து பொறுப்புணர்வோட பேசுகிற போது அதை இது பண்ணுற ஒருங்கிணைப்பாளர் வந்து அவரும் பொறுப்புணர்வோட பேசும்போது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இது பொறுப்புணர்வு, ஆமாம் இது நல்லா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குல்ல, எல்லாரும் பேசினவங்களும் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்காங்கல்ல, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இடைஞ்சல் பண்ணல, எல்லாரும் அவங்கவுங்க டேர்னில் பேசி அவங்களோட கருத்தை பதிவிக்கும் போது சார் அதை பார்க்குறவனுக்கும் இதை பற்றின ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் நான் எடுத்த உடனேவே அந்த பெண் இப்போ அந்த நள்ளிரவில் காதலனுடன் சென்ற பெண் இப்படின்னு எழுதுனீனாக்க, இதை படிக்கிற போதே நீ சஜஸ்ட் பண்ணிட்ட, நள்ளிரவு அவள் போகக்கூடாத டைமு, காதலனுடன், ஏன் காதலனுடன் நள்ளிரவில் என்ன அவளுக்கு வேலை, ஒரு இளம் பெண், அவள் 1ஆம் ஆண்டு, இதெல்லாம் நீ சொல்லும்போது ஆர் யூ நாட் இன்வேடிங் தி லைன்? ஒரு விக்டிமோடைய ஐடென்டிட்டியை நீ வெளில சொல்லக்கூடாது அப்படின்றத நீ மாற்றிடுற, இல்லை பிரேக் பண்ணி போயிடுற. அது கூட நீ சொல்ல வேணாம். அதுலலாம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய திருத்தங்கள் இல்லை, அதீதமான மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த 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 அசாத்தியமான பொறுப்புணர்ச்சி நமக்கு மனசுல எப்போ வருதோ அப்போதான் கரெக்டான நியூஸ் போகும் சார், அவங்களுக்கு கரெக்டாக போகும், பேலன்ஸ்டாக போகும். ஓகே, இதில் ஒரு விக்டிம் இருக்காங்க, விக்டிமோட கூட போன ஒரு பையன் அவனும் விக்டிமைஸ் ஆயிருக்கான், அவனுக்கும் சூச்சர்ஸ் 20 சூச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்தவன் ரொம்ப கொடூரமானவன், அவன் வெப்பனோட வந்திருக்கான், அவன் இதே சோழி எடுத்து திரியிறான். ஹீஸ் நாட் அ ஒன் டைம் அக்யூஸ்டாக இருந்தால் அவன் வெப்பனோட வந்திருக்க மாட்டான். எங்கேயா இருந்தாலும் குற்றம் செய்யணுன்ட்டு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருப்பான். இவனுக்கு பின்னணியில் பார்த்தாக்க இவனுக்கு நிறைய வழக்குகள் இருக்குது. எனக்கு தெரிய ஏதோ ஒரு நியூஸ் ஐட்டத்தில் பார்த்தா ஒரு பாலியல் வழக்கே இவன் மேலே பெண்டிங்காக நிறைய கேசஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றவாளியை வந்து நம்ம எல்லாரும் டார்கெட் பண்ணணும், இதை பற்றின ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஃபோக்கஸ் அங்கே போகும். இப்போ ஃபோக்கஸ் குற்றவாளியிலேருந்து எங்கே மாறி போச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்க இந்த செய்தியை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள்கிட்ட, அங்கேருந்து தொடங்குது. அதுக்கப்புறம் ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ் வந்து ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் அவங்க என்ன பேசணும், இதுதான் சார் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து. அதுக்கு பிறகுதான் மக்கள் மாற்றங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் இந்த குழந்தைங்களுக்கு 18 வயசு 17 வயசு இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, பேர் அப்பா போனாலே பர்ஸ் எடுத்துட்டாங்க, 1ஆம் தேதினா ஜாக்கிரதை தான் போகிறோம், பஸ்ஸில் போகிறது இல்லை. ஏன் பிக் பாக்கெட் நிறைய பேர் வரான், ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகும்போது யோசிச்சு போகிறோம், ஏன் விட்டுட்டோம் பேக்குன்னா ப்ராப்ளம். ஸோ எந்த ப்ரைவேட் வெஹிக்கிளில் சம்பளத்தோடு ஏறணுன்னாக்கா இப்போ அஃப்கோர்ஸ் சம்பளம்லாம் கிரெடிட் ஆகிடுது பேங்க் அக்கௌண்ட்டில். இப்போவுமே கூட கையில் சம்பளம் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, 10,000 ரூபாய் சம்பளம், வீட்டு வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி டெய்லி சாட்டர்டேஸில் கூலி வாங்கிட்டு வரக்கூடிய கட்டிட தொழிலாளர் அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது பெரிய காசு தான். பஸ்ஸில் போகும்போது ஒரு 4,000 ரூபாய் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க சார், அவங்களுக்கு ஒரு வார உழைப்பு போயிடுச்சு. அப்போ ரொம்ப பொறுப்பாக தானே வராங்க. அவங்க எப்படி பணத்தை பற்றி பொறுப்பாக வராங்களோ நீ உன்னை பற்றின பொறுப்பாக போ, ஜாக்கிரதை யார் எங்கே போனாலும், நீ என்ன வேணால் பண்ணு, ஃப்ரீடம் உண்டு, வாழ்க்கை உன்னுடையது, என்ன சொல்ல பத்திரமா வச்சுக்கோ.
கீழே போட்டுறாத. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க மேம். முக்கியமாக எல்லாரையும் போலீஸ் பாதுகாக்க முடியாது. எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கிற வரை நாம தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஊடகங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மக்கள் வரைக்கும் உண்மையிலே இதில் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பவம் நடந்த கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ள காவல்துறை அந்த 3 குற்றவாளிகளை ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராவில் சுற்றி அந்த ஏரியாக்குள்ளே வரணும்னா எந்த ரூட்டில் வரணும்னு சொல்லி அந்த 3 எல்லா ரூட்டை பார்த்து சிசிடிவியும் எல்லா சிசிடிவி எடுத்து எத்தனை பேர் அவங்க இது பண்ணியிருப்பாங்க, அத்தனை இது பண்ணி அங்கே அவங்க போதையில் வந்திருக்காங்கன்னும் போது அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டிலை வச்சு அவங்க எந்த கடையில் அதை வாங்கியிருக்க கூடும் அந்த கடைக்கு அவங்க போனாங்களான்னு அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி இன்டென்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 7 படைகள் போட்டிருக்காங்க. யூ ஷுட் தேங்க் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாம் எது சொன்னாலுமே சுட்டுட்டாங்கன்னா உடனே வந்து அதுக்கும் ஹியூமன் ரைட்ஸ்னு வருவாங்க. இந்த வாட்டி ரொம்ப எச்சரிக்கையாக காலில் சுட்டு ஆளை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டென்ஷன் ஆஃப் த போலீஸ் வந்து இவர்களை நீதிமன்றத்தின் முன்னால் நிற்க வச்சு கட்டாயம் தண்டனை வாங்கி தரணுன்றது அட்லீஸ்ட் பூர்வாங்கமாக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரம் அல்லது இந்த 36 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்க இன்வெஸ்டிகேஷன் நமக்கு தெரியுது. இதை வெற்றியாக நினச்சி இதோட நிப்பாட்டிடாம இந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் அவங்க மிக கவனமாக இந்த இன்வெஸ்டிகேஷனை முடித்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு 60 நாள் 80 நாளைக்குள்ள அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல தான் வந்து மீண்டும் காவல்துறைக்கு ஒரு சம்பவம் போனாக்க அதை கரெக்டாக பண்ணுவாங்கன்னு. ஆனால் காவல்துறைக்கே சம்பவம் போகக்கூடாத அளவில் நாம் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் நம்மளை பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் ஒரு அளவுக்கு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க. ஹால் டிக்கெட் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்கன்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் எங்கேயாவது தனிமையான ஒரு இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நல்லவங்க. ஆனால் இங்கே யாரும் ஜாக்கி சேன் இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.